ஜெபிப்போம். கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் தந்த இந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தின் சத்தியத்திற்கு நேராக எங்களுடைய சிந்தனைகளை திருப்பும்போது ஆண்டவர் நீர் எங்களோடு பேசும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய உள்ளங்களிலே உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க, உம்முடைய வசனத்திலே நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். அடியேனை மறைத்துக்கொள்ளும் தகப்பன் நீரே பேசும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த தூய ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும், குறிப்பாக ஒன்றிப்பு ஞாயிறு தொழுகையிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை எமக்கு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அதைத் தொடர்ந்து இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த அன்பு திருச்சபையினுடைய ஆயர் அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவிக்கிறேன். இன்னுமாய் பீடத்தில் அமர்ந்திருக்கிறோம் திருப்பணி விடையாளர்களுக்கும், திருச்சபையினுடைய செயற்குழு பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும், திருச்சபையின் விசுவாச மக்கள், பெரியோர், வாலிபர், இளவாலிபர்கள், சிறியோர் யாவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிப்பு ஞாயிறு என்கிற நிலைகளிலே ஒன்றிணைந்த மக்களாய் நாம் ஆண்டவருடைய திருச்சபையில் இணைந்திருக்கிறோம். அந்நிலைகளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் மூலமாய் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட தலையங்கம் நீதிக்கும் அமைதிக்குமான ஒன்றிப்பு. நீதிக்கும் அமைதிக்கும் அல்லது நீதிக்கும் சமாதானத்துக்குமான ஒன்றிப்பு. கெவின் கார்ட்டர் என்று சொல்லப்படுகிற தென் ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு விருது வென்ற புகைப்பட கலைஞர், 1960 பிறந்தவர். தன்னுடைய பல நிலையிலான பணிகளை தொடர்ந்து இந்த புகைப்பட கலைஞர் என்கிற நிலையை எட்டியவர். 1993 ஸ்வீடன் தேசத்தில் பஞ்சத்தை தத்ரூபமாக புகைப்படம் பிடித்து புலிட்சர் என்கிற ஒரு மகத்தான விருதை பெற்றவர். அந்த புகைப்படம் 1993 நியூயார்க் டைம்ஸ் என்று சொல்லப்படுகிற பத்திரிகையிலே அது வெளியிடப்பட்டது. அது ஸ்வீடன் தேசத்தினுடைய பஞ்சத்தை வெளிப்படுத்துகின்ற, அந்த வேதனையை வெளிப்படுத்துகின்ற ஒரு கொடூரமான ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்திலே எப்படிப்பட்ட காட்சி அமைந்திருந்தது என்று சொன்னால், ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய பசியின் கொடூரத்தால் சாகின்ற தருவாயிலே வேதனையோடு எலும்பும் தோலுமாக படுத்திருக்கிறது. ஆதரிக்க ஒருவரும் இல்லை, உடன் யாரும் இல்லை. ஒரு சாதாரணமான ஒரு நிலத்திலே அந்த குழந்தை படுத்திருக்கிறது. அருகாமையிலே ஒரு பருந்து, இந்த குழந்தை எப்போது சாகும், இந்த குழந்தையை தூக்கி கொண்டு நாம் சென்று நம்முடைய பசியை ஆற்றலாம் என்று சொல்லி ஒரு பருந்தும் காத்து கொண்டிருக்கிறது. இதை இந்த மனிதர், இந்த கெவின் கார்ட்டர் மிக அழகாக தத்ரூபமாக புகைப்படத்தை எடுத்து அந்த புகைப்படத்தை வெளியிட்டார். இந்த புகைப்படம் உலக பிரசித்தி பெற்றது. இந்த புகைப்படம் வெற்றி பெற்றதினாலே ஒரு பத்திரிகையாளர்கள் இணைந்த ஒரு கூடுகை காணப்பட்டது. அந்த கூடுகையிலே பல நிலையிலான கேள்விகள், பாராட்டுகள் இந்த கெவின் கார்ட்டருக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா பாராட்டுகளையும் ஏற்றுக்கொண்ட போது ஒரு கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் தவறினார் இந்த கெவின் கார்ட்டர். என்ன கேள்வி என்று சொன்னால், ஐயா, இந்த புகைப்படத்தை நீங்கள் எடுத்தீர்களே, அந்த பஞ்சத்திலே வாடுகிற அந்த குழந்தை, அதை உண்பதற்காய் காத்திருந்த அந்த பருந்து, இவைகளை நீங்கள் அழகாக நீங்கள் புகைப்படம் எடுத்தீர்களே, அந்த குழந்தையின் நிலை என்ன என்ற கேள்விக்கு பதில் இல்லை. புகைப்படத்தை எடுத்து அந்த புகைப்படம் அழகாக வந்துவிட்டது என்று சொல்லுகிற மகிழ்ச்சியோடு திரும்பி சென்று விட்டார் இந்த கெவின் கார்ட்டர். அந்த குழந்தையை குறித்து சற்றும் சிந்திக்காமல், அந்த குழந்தையை குறித்து சற்றும் சிந்திக்காமல் இவர் கடந்து வந்து விட்டார். இந்த கேள்வி இந்த கெவின் கார்ட்டருடைய உள்ளத்தை உடைத்தது. இந்த கேள்விக்கு பதில் இல்லாத நிலையிலே ஒரு குழந்தைக்கு நீதி செய்ய முடியவில்லையே, ஒரு குழந்தையின் வாழ்வை காப்பாற்ற ஒரு வாய்ப்பிருந்தும் அதை செய்ய முடியாமல் நான் வந்து விட்டேனே என்று சொல்லுகிற அந்த வேதனையிலே பாராட்டுக்கள் மறந்து போயிற்று.
தனக்கு கிடைத்த விருது மறந்து போயிட்டு மதுவிற்கு அடிமையானார். வெறுப்பும் எரிச்சலும் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை குறித்தே ஏற்பட ஆரம்பித்தது. இந்த கெவின் கார்ட்டர் தன்னுடைய 33வது வயதில் கார்பன் மோனாக்சைடு விஷ வாயுவை தானாகவே தன்னுடைய உடலிலே செலுத்தி தானாகவே சுவாசித்து இந்த உலகத்தின் ஓட்டத்தை 33வது வயதிலே நிறைவு செய்தார். ஒரு பெரிய மகத்தான புகைப்பட கலைஞர். ஆனால் தன்னுடைய வாழ்விலே தான் செய்ய தவறின நீதியினாலே, தான் செய்ய தவறின தன்னுடைய மிக முக்கியமான பங்களிப்பினாலே தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து இந்த உலகத்திலே நிறைவு செய்தார். கிறிஸ்து கருமையானவர்களே, கிறிஸ்துவனுடையவர்களாய் நாம் கூட்டி இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றித்து இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே கிறிஸ்துவனுடைய பங்களிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்வியை நமக்குள்ளாக எழுப்ப கடன்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்னேன், ஒன்றிப்பு ஞாயிறு, எக்குமெனிக்கல் சண்டே, ஆதி திருச்சபையின் 4வது மற்றும் 7வது நூற்றாண்டுகளிலே பிளவுபட்டு கிடந்தது. பல நிலையிலான மக்கள் இணைந்து இந்த திருச்சபைகளை இணைந்து ஒற்றுமைப்படுத்த பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டார்கள். பல வேளைகளிலே ஒன்றித்தார்கள், மீண்டுமாய் பிளவுபட்டார்கள். இப்படிப்பட்ட பிளவுகள் திருத்துவத்தை மையப்படுத்தியும், ஞான ஸ்நானத்தை மையப்படுத்தியும், கிறிஸ்துவை மையப்படுத்தியும், அதாவது யார் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற கேள்வி நிமித்தமும் பிளவுபட ஆரம்பித்தது. பல நிலையிலான பாகுபாடுகள் திருச்சபைக்குள்ளாக உருவாக ஆரம்பித்தது. இந்த திருச்சபைகளுக்குள்ளாக இருந்த இந்த பாகுபாடுகள் முதலாவது ஆர்த்தடாக்ஸ் கேத்தலிக் என்று சொல்லப்படுகிற பிளவாக பிரிந்தது. இந்த கேத்தலிக்குள்ளாக பிளவாக கேத்தலிக் புரோட்டஸ்டன்ட் என்று சொல்லப்படுகிற பிளவுகள் ஏற்பட்டது. இந்த பிளவுகள் இணைக்கப்பட முடியாததாய் காணப்பட்டு கொண்டிருந்தது. மீண்டுமாய் இணைக்கின்ற நிலைகளில் WCC வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் மற்றும் நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இவைகள் இணைந்து செயல்பட்டு பல திருச்சபைகளை இணைக்கின்ற நிலைகளிலே இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் திருச்சபைகளை இணைக்கின்ற நிலைகளிலே கோட்பாடுகள் மூலமாகவும் பல நிலையிலான வேற்றுமைகள் எல்லாவற்றையும் கலைந்து இணைக்கப்படுகின்ற நிலையில இணைத்து கொண்டிருக்கிறது. அதை மகிழ்வோடு கொண்டாடுகிற நிலைகள் தான் நாம் இன்றைக்கு ஒன்றிப்பு ஞாயிறிலே நாம் இணைந்திருக்கிறோம். நீதியும் சமாதானமும் எங்கிருக்கிறதோ அங்கு ஒன்றிப்பு உண்டு. நீதியும் சமாதானமும் எங்கு இருக்கிறதோ அங்கு நிச்சயமாக ஒன்றிப்பு உண்டு. இந்த ஒன்றிப்பை உருவாக்குவது எப்படி என்பதை 3 சிறு தலையங்கத்தின் மூலமாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, பிரிவினைகளை களைதல். பிரிவினைகளை களைதல். எசேக்கியேல் 37:15 முதல் 28 அடங்கிய வசனங்களை நாம் படிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியிலே பாபிலோனில் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேல் மக்களும் எருசலேமில் எஞ்சியிருந்த மக்களும் இந்த மக்களுக்கு இறைவாக்கு உரைத்தவர் எசேக்கியேல். இந்த இஸ்ரவேல் மக்கள் 2ஆக பிளவுபட்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்கிறவராக காணப்படுகிறார் எசேக்கியேல். சாலோமோன் ராஜாவுக்கு பிந்திய நாட்களிலே வடநாடு தென்னாடு என்று சொல்லி இஸ்ரவேல் பிளவுபட்டு கிடக்கின்றது. இந்த பிளவுபடுதல் ஆண்டவருக்கு விருப்பமற்றதாய் காணப்பட்டது. ஆண்டவருக்கு விருப்பமில்லை மக்கள் பிளவுபட்டு கிடப்பது. மக்கள் இணைந்திருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போதுதான் எசேக்கியேல் இடத்திலே சொல்லுகிறார், 2 கோல்களை எடுத்துக்கொள். ஒரு கோலிலே யூதாவும் அவனோடு சேர்ந்த இஸ்ரவேலினுடைய பெயர்களையும் எழுது. யூதாவின் கோலாக ஒன்றை எழுது. மற்றொன்று எப்ரோன், அதையும் சார்ந்த மக்கள், அதாவது யோசேப்பினுடைய கோலாக ஒன்றை நீ வைத்துக்கொள். இது 2ம் பிளந்து போய் இருக்கிறது, பிரிவுபட்டு இருக்கிறது. இவைகளை நீ இணைத்து பிடிக்கின்ற போது அது இணைந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். இதை ஒரு அடையாளமாக சொல்லுகிறார். இணைக்கப்படுகின்ற அனுபவம் ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு மிக முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் எருசலேம் ஆலயத்தில் இணைந்து காணப்பட வேண்டும். அவருடைய வணிகம் சார்ந்த காரியங்களிலே இணைந்து காணப்பட வேண்டும். அவருடைய போக்குவரத்து போன்ற காரியங்களிலே இணைந்து காணப்பட வேண்டும் என்பது
ஆண்டவருடைய விருப்பம். அதை இந்த பகுதியிலே எசேக்கியேல் இறைவாக்கினர் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இந்த பிரிவினை பல எதிராளிகளுக்கு வாய்ப்பாக அமைந்து விட்டது. அசீரியர்களும் பாபிலோனியர்களும் இந்த இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தவும் காரணமாக இருந்தது. இந்த மக்களை மீண்டும் இணைக்க வேண்டும், இந்த மக்களை மீண்டுமாய் இணைத்து கட்ட வேண்டும் என்பது இந்த எசேக்கியேலுடைய வாயிலாக ஆண்டவருடைய இறைவாக்காக அது வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய சமுதாயத்திலும் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றது பிரிவினைகள் அல்ல, ஒன்றித்து செயல்படுகின்ற அனுபவங்கள், ஒன்றித்து செயல்படுகிற அனுபவங்கள். பாஸ்டர், இது புதிதல்ல, எங்களுக்கு தெரிந்ததுதான், ஆண்டவருக்கு இது பிரியம் என்று தெரியும், ஆனால் எங்களால் அது இயலவில்லை. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, சாதாரண மனிதர்கள் இதை சொல்லலாம், ஆனால் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இதை சொல்வது வெட்கக்கேடு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறோம். நம்முடைய திருச்சபையிலே பேராயர் அவர்கள் வருகை தந்தால் பேராயர் அவர்களே என்று சொல்லி வரவேற்போம். நம்முடைய திருச்சபையிலே ஒரு வரவேற்பு கொடுக்கப்படுகிற வேளையிலே போதகர் அவர்களை வரவேற்றால் போதகர் அவர்களே என்று சொல்லி வரவேற்போம். பிற மக்கள் நம்மை பார்க்கின்ற போது நம்மை அழைக்கின்ற பதம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து பிளஸ் அவர்கள், கிறிஸ்து கூட்டல் அவர்கள் கிறிஸ்தவர்கள். யார் கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள், கிறிஸ்துவனுடைய தன்மையை உடையவர்கள், கிறிஸ்து சொன்னவைகளை கடைபிடிக்கிறவர்கள். நாம் இன்றைக்கு எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி ஒரு காது வழியாக கேட்டு மறு காது வழியாக விட்டுவிட்டு நான் என்னுடைய சிந்தனைப்படிதான் நடப்பேன் என்று சொல்லுகிற நிலையிலே பிரிவினைகளை விரும்புகிறவர்களாக, பிரிவினைகளை ஏற்படுத்துகிறவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எரேமியா 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஒருவர் படிக்கலாம். எரேமியா 8:11. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். திருச்சபையிலே நம்முடைய தொழுகை முறைமையிலே சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம் என்று சொன்ன உடனே சந்தோஷத்தோடு முகமலர்ச்சியாக்க மற்றவர்களை பார்த்து சமாதானம் பகிர்கிறோம். ஆனால் உள்ளத்திற்குள்ளாக சமாதானம் இருக்கிறதா? உண்மையாகவே நாம் நமக்கு அடுத்து நிற்கிறவர்களிடத்திலே, நம்முடைய திருச்சபையில் இருக்கிறவர்களிடையே உண்மையான சமாதானத்தை பகிர்ந்து கொள்கிறோமா? இல்லை இந்த வேதனம் சொல்லுகிற வண்ணமாய் மேற்பூச்சாய் குணமாக்கி கொண்டிருக்கிறோமா? ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது, அந்த காயம் சற்று அதிகமான வேதனை ஏற்படுத்துகின்றது, சீழ் அது உள்ளாக அமைந்து விட்டது என்று சொன்னால் மருத்துவரிடத்திலே சொல்லுகின்ற போது அந்த மருத்துவர் அந்த சீழுக்கு மேலாக மருந்தை போட்டுவிட்டு நம்மை அனுப்பினால் நமக்கு சுகம் கிடைக்காது. மாறாக என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் சீழ் பிதுக்கப்படுகிற அனுபவம், வேதனை தரக்கூடிய அனுபவம், அந்த சீழெல்லாம் அகன்ற பிறகு அதற்கு பின்பதாக மேலாக மருந்து போடப்படுகிற அனுபவம். சீழ் பிடுக்கப்பட்ட நிலைகளிலே அந்த மருத்துவர் நமக்கு தீமை செய்து விடவில்லை, நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். உள்ளத்திற்குள்ளாக வேதனை, உள்ளத்திற்குள்ளாக சோதனைகள், அனுபவங்கள், ஆனால் வெளிப்படையாக மருந்து போடப்படுகிற அனுபவம் அது தேவையில்லைங்க. அது இந்த திருச்சபையில தேவையில்லைங்க. சமாதானத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எங்கே கிடைக்கும் இந்த சமாதானம்? இன்றைக்கு வேதத்தை சுமந்து கொண்டு அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம், அங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அங்க போனா சமாதானம் கிடைக்குமா, அந்த திருச்சபைக்கு போனா சமாதானம் கிடைக்குமா, இந்த திருச்சபைக்கு போனா சமாதானம் கிடைக்குமா என்று சொல்லி சமாதானம் எங்கே? நான் படிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். யோவான் 14:27.
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2023 வருடங்களுக்கு முன்பதாக கூறிவிட்டார். ஆனால் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நாம் இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு அங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சமாதானம் இல்லை, வேதனைகளோடு இருக்கிறோம், பிரிவினைகளோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம் என்று சொல்லி அங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சமாதானத்தை சுமந்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன சமாதானம் இந்த வேதவசனம் பூட்டின நிலைகளிலே இல்லங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. பூட்டின நிலைகளிலே இல்லங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தை திறந்து சமாதானம் நிறைந்த வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்த முடியாத நிலையிலும் தெரியாத நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டங்களிலே இரவு வேளையிலே எங்களுடைய ஊர்களிலெல்லாம் இரவு ஒரு தெரு வழியாக 8 மணி 8:30 மணிக்கு சென்றால் ஒவ்வொரு இல்லங்களிலும் பாடல் பாடுகின்ற சத்தம் எழும், வேதம் வாசிக்கின்ற சத்தம் எழும், ஜெபம் செய்கின்ற சத்தம் எழும். சத்தமாக ஜெபிப்பார்கள், பேண்ட் அடித்து பாட்டு பாடுவார்கள். பிள்ளைகள் சத்தமாய் வேத வசனத்தை காணாபாடமாக சொல்வார்கள். அந்த அனுபவம் எனக்கு உண்டு. ஆனால் இந்த நாட்களிலே அதே தெருக்களிலே 8 மணிக்கு போனால் என்ன சத்தங்க வரும்? என்ன சத்தம் வரும்? ஆமாம், டிவி சத்தம் வரும். டிவி சீரியல் மெகா தொடர்களினுடைய சத்தம் வரும். ஆண்டவர் அருவருக்கின்றதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விரும்பாததை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேறொரு காரியத்திற்கு கொடுத்து ஆண்டவரை நாம் தூரமாக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ கர்மியானவர்களே, பிரிவினைகளை நமக்குள்ளாக இருந்து எடுத்து போட்டு கிறிஸ்துவை பிரித்து பார்ப்பதை விட்டுவிட்டு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவர்களாக வாழ முயற்சி செய்வோம். இந்த சமாதானமும் நீதியும் நமக்குள்ளாக இருந்து வெளிப்படும். இரண்டாவதாக, ஏற்றத்தாழ்வு காணாதிருத்தல். முதலாவதாக பிரிவினை களைதல், இரண்டாவது ஏற்றத்தாழ்வு காணாதிருத்தல். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 8 முதல் 20 அடங்கிய வசனங்களை நாம் படிக்க கேட்டோம். அதிலே 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எவைகளை குறித்து சிந்திக்க வேண்டும், எவைகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இவைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இவைகளை குறித்து சிந்தித்தால் நம்முடைய வாழ்விலே நீதி நிலை நிற்கும். இவைகளை குறித்து சிந்தித்தால் நம்முடைய வாழ்விலே சமாதானம் நிலை நிற்கும். ஏற்றத்தாழ்வு என்கிற சிந்தனை நமக்குள்ளாக இராது. நான் என்கிற சிந்தனை பல வேளைகளிலே நம்மளிலே மேல் நோக்கி நிற்பதனாலே, நான் 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 என்று சொல்லுகிற சிந்தனை எங்கெல்லாம் நம்முடைய வாழ்விலே மேல் தூக்கி நிற்கிறதோ அங்கே நாம் ஏற்றத்தாழ்வு பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வாக இருக்கட்டும், சமுதாயம் சார்ந்த திருச்சபை சார்ந்த வாழ்வாக இருக்கட்டும், என்னுடைய காலகட்டத்திலே நான் தான் இவைகளை செய்தேன் என்று சொல்லுகிற அந்த தற்பெருமை அநேக வேளைகளிலே ஏற்றத்தாழ்வுக்கு நேராய் நம்மை உந்தி தள்ளுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். இதை தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய உள்ளங்களுக்குள்ளாய் பல நிலையிலான பிரிவினைகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அது நிறம் சார்ந்து, ஜாதி சார்ந்து, இனம் சார்ந்து பல வேற்றுமைகளை நமக்குள்ளாக நாமே உருவாக்கி கொண்டு இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் சமுதாய வாழ்வையும் சீரழிப்பதற்கு காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறோம்.
கிறிஸ்து கருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு மழையை பொழிய பண்ணுகிற வேளையில் இவன் நல்லவன், இவனுக்கு மட்டும் மழை போதும், இவன் கெட்டவன், இவனுக்கு மழை வேண்டாம் என்று சொல்லி ஒருபோதும் செய்வதில்லை. நியாயமாக, நீதியாக, எல்லாருக்கும் சமாதானம் கிடைக்கிற நிலைகளிலே ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் சமமாய் மழையை பொழிய பண்ணுகிறார். அது ஆண்டவருடைய குணாதிசயம். ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட நிலைகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு ஒத்து வாழ்கிறோமா? இந்த உலகத்தின் சில சடங்காச்சாரங்களுக்கு ஒத்து வாழ்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் வேதத்தின் சத்தியங்களை நாம் அறிந்திருந்தாலும், இல்லை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னால், கிறிஸ்துவை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சமுதாயத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நான் என்னுடையது என்று சொல்லுகிற ஒரு பாகுபாடை மாத்திரம் நமக்குள்ளாக வைத்துக் கொண்டு கிறிஸ்துவை தூரத்தில் ஒதுக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் மற்றவனுக்கு அதிகாரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மற்றவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லலைங்க, இந்த வேதம் சொல்லுது. மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி தருகிறது. திருச்சபையிலே ஒரு பெரிய உயர்வு தாழ்வு பார்க்கின்ற நிலை, சமுதாயத்திலே உயர்வு பார்க்கின்ற நிலை. ஏன் சமுதாயம், ஏன் திருச்சபை, குடும்பத்தில் கூட கணவன் மனைவி என்று சொல்லப்படுகிற வேறுபாடு, பெற்றோர் பிள்ளைகள் என்று சொல்லுகிற வேறுபாடு, எவைகளிலே அவைகளை வெளிப்படுத்த வேண்டுமோ வேதம் கற்றுத் தருகிறதோ அதை காட்டுங்கள். நம்முடைய சுயம் சார்ந்த சிந்தனைகளை நான் என்று சொல்லுகிற நிலைகளிலே வெளிப்படுத்துகிற போது அது வேதனையை தருகின்றதாய் காணப்படுகிறது. ஒரு தகப்பனார் இருந்தார். அந்த தகப்பனார் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். தூரமான இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தால் மகளை சென்று பார்ப்பது கடினம் என்று சொல்லி நினைத்து தன்னுடைய வீட்டின் அருகாமையிலே ஒரு நல்ல ஒரு மகனை பார்த்து அந்த மகனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டார். திருமணம் செய்து கொடுத்தவர் தன்னுடைய இல்லத்தின் அருகாமையிலே அவர்களுக்கென்று ஒரு புதிய இல்லத்தையும் கட்டி கொடுத்தார். அந்த இல்லத்திலே கணவன் மனைவியாக புதுமண தம்பதிகளாக குடியேற செய்தார். முதல் நாள் சமைக்க வேண்டும். கணவன் காய்கறிகளை வெட்டி கொடுக்க, மனைவி சமையல் செய்ய, மேஜையிலே இலை போடப்பட்டது. இலையிலே சோறு வைக்கின்ற போது கணவர் சிரிக்க ஆரம்பித்தார். உடனே மனைவி கேட்டாங்க, ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்டபோது கணவர் சொன்னார், இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் என்று சொன்னார். மனைவி சொன்னால், யாருமே வரவில்லை, யாரை நீங்கள் விருந்தாளி என்று சொல்லுகிறீர் என்று கேட்டபோது இந்த கணவர் சொன்னார், இங்க பாரு, நம்ம வீட்டு வாசல் வழியாக ஒரு எலி வந்தது, நான் அதை தான் விருந்தாளி என்று சொன்னேன் என்று சொன்னார். உடனே மனைவி சொன்னாங்க, ஆமாங்க நானும் பார்த்தேன், ஆனா பாருங்க அந்த எலி வாசல் வழியா வரல, ஜன்னல் வழியா வந்தது என்று சொன்னார். கணவர் சொன்னார், இல்லை நீ ஒழுங்கா பார்க்கல, அது வாசல் வழியாக தான் வந்தது என்று சொன்னார். மனைவி சொன்னாங்க, இல்லை ஜன்னல் வழியாக தான் வந்தது என்று சொன்னார். இந்த வாக்குவாதம் சற்று சத்தம் உயர உயர அது கோபமாகவும் பிரச்சனையாகவும் மாறியது. கணவர் சொன்னார் வாசல் வழியாக தான் வந்தது, மனைவி சொன்னால் ஜன்னல் வழியாக தான் வந்தது என்று சொல்லி சத்தம் உயர உயர கணவருக்கு கோபம் வந்து விட்டது. கணவர் சொன்னார், வாசல் வழியா தான் வந்தது, உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீட்டில் இரு, இல்லைன்னா கிளம்பிடு அப்படின்னார். இந்த அம்மாவும் ரோசக்கார பொம்பளை எல்லாத்தையும் எடுத்து விட்டு ஓடி விட்டார்கள். பக்கத்தில் தான் அவங்க அப்பா வீடு, போயிட்டாங்க. தகப்பனார் பார்த்தார், புதுமண தம்பதிகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஒன்றாக இணைத்து விடலாம் என்று சொல்லி சமாதானம் பண்ணி மீண்டுமாய் மகளை தன்னுடைய மருமகனோடு இணைத்து வைத்து விட்டு சென்று விட்டார். இரவு வேளை வந்தது. கணவர் காய்கறிகளை வெட்டும்போது மெதுவாக தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், இங்க பாரு, என்னை மன்னித்து விடு, நான் கோபமாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று சொன்னார். மனைவியும் சமைத்து கொண்டே சொன்னார்கள், என்னையும் மன்னிச்சிருங்க, நீங்களும் கோபப்பட்ட உடனே நான் போயிருக்கக்கூடாது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி ஒப்புரவானார்கள். சமையல் முடிந்தது, மேஜையிலே இலை போடப்பட்டது. சோறு வைக்கின்ற வேளையிலே மனைவி கணவரை பார்த்து மெதுவாக சொன்னார், என்னதான் இருந்தாலும் பாருங்க, அந்த எலி ஜன்னல் வழியாக தான் வந்தது அப்படின்னு சொல்லி. கோபம் வந்தவர் எழும்பி பலார் என்று போட்டார். அன்று சென்றவர்கள் திரும்பி வரவில்லை. கிறிஸ்து கருமையானவர்களே, இன்றைக்கு பிரிவினைகள் இன்றைக்கு சாதாரண காரியங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய திரு சமூகத்தில் வாழ்வின் உயர்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், மரணத்தின் இறுதி வரை நாங்கள் இணைந்திருப்போம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிற புதுமண தம்பதிகள் ஒரே வாரத்தில் நீதிமன்றத்தில் சென்று நிற்கிறார்கள். ஐயா, எங்களுக்கு விவாகரத்து கொடுங்கள், எங்களை பிரித்து வைத்து விடுங்கள் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு கிறிஸ்தவ
திருமணங்களும் குடும்பங்களும் இன்றைக்கு மாறிவிட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து கருமையானவர்களே, பிரிவினைகளை மாற்றி நாம் இணைந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக குறைகளை மறைக்காதிருத்தல். குறைகளை மறைக்காதிருத்தல். மத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனத்திலே, உன்னிடத்திலே குறை உண்டென்று நீ நினைவு கூறுவாயாகில். திருச்சபையிலே காணிக்கையோடு வந்து அதை செலுத்த நாம் தயாராக இருக்கும்போது, என்னிலே குறை உண்டு என்று சொல்லி நான் நினைவு கூறுவேனே என்று சொன்னால், அந்த குறைகளை, அந்த காணிக்கையை அங்கே வைத்துவிட்டு நான் ஓடி போகணுமா? நான் யாரிடத்திலே நான் வேதனை தருகின்ற நிலைகளிலே வார்த்தைகளை பேசினேனோ, யாரிடத்திலே மனக்கசப்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேனோ, அவர்களிடத்திலே சென்று என்னை மன்னித்து விடு என்று சொல்லி ஒப்புரவாகி மீண்டும் வந்து அந்த காணிக்கையை செலுத்தி ஆண்டவரிடத்திலே அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டுமோ? என்னுடைய சிறு வயதில் எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் எனக்கு கற்று தந்தாங்க. காயின் ஆபேலினுடைய காணிக்கை. ஆபேல் நல்ல காணிக்கைகளை கொடுத்தார். ஆண்டவருக்கு அது விருப்பமாக இருந்தது, ஏற்றுக்கொண்டார். காயின் அழுகி போன நாசமான காய்கறிகளை கொண்டு படைத்தார். அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி. ஆனால் வேதத்திலே நான் அதற்கு பின்பதாக நான் படிக்கிற போது எந்த இடத்துலையும் காயின் அழுகி போனவைகளை நாசமானவைகளை வைத்து விட்டார் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. அந்த வேதத்தை தெளிவாக படிக்கின்ற போது ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும். முதல்ல ஆபேல் அங்கீகரித்தாருங்க, அதுக்கு பிறகுதான் காணிக்கையை அங்கீகரித்தார். அதை தொடர்ந்த அடுத்த வசனத்திலே காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. காயினை அங்கீகரிக்கவில்லை, அதற்கு பின்புதான் காணிக்கைகளை அங்கீகரிக்கவில்லை. முதல்ல அங்கீகரிக்கப்பட வேண்டியது தனிப்பட்ட வாழ்வு, இந்த திருச்சபை சார்ந்த வாழ்வு. இது அங்கீகரிக்கப்படாமல் எத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் கொண்டு திருச்சபையில வைத்தாலும் திருச்சபை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் ஆண்டவர் அதை அருவருப்பாய் பார்க்கிறார். குறை உண்டு என்று சொன்னால், குறை உண்டு என்று சொன்னால், நாம் கல்வியிலே சிறந்த மக்களாய் இந்த திருச்சபையில் இணைந்திருக்கிறோம் அல்லவா? நம்மளே குறை என்ன என்று சொல்லி இனி நமக்கு ஒரு புதிய பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. என்ன குறை என்பது நமக்கு தெரியும். அந்த குறையை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நம்மை முழுமையாய் தாழ்த்தி ஒப்படைத்து ஒப்புரவாக வேண்டியவர்களிடத்திலே ஒப்புரவாகி நம்மை முழுமைப்படுத்துவோம். மரியான் உபதேசியாருடைய வாழ்வின் அனுபவம் நமக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு உபதேசியாராய் தன்னுடைய பணிவிடைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தவர். ஞான பிரகாசம் என்று சொல்லுகிற மூப்பனாரோடு திருச்சபை சார்ந்த காரியத்தில் ஒரு சின்ன மனக்கசப்பு. அந்த மனக்கசப்பு பெரிதாகி இந்த ஞான பிரகாசம் என்கிற மூப்பனார் திருச்சபைக்கு வருவதை நிறுத்திவிட்டார். திருச்சபையிலே நற்கருணை ஆராதனை நடத்தப்பட வேண்டும். ஞான பிரகாசத்தின் உள்ளத்திலும், மன்னிக்கவும், இந்த மரியான் உபதேசியாருடைய உள்ளத்திலும் ஞான பிரகாசத்தை இந்த ஆராதனையிலே இணைக்காமல் நான் எப்படி நற்கருணை ஆராதனையிலே பங்கு கொள்வது என்று சொல்லுகிற வேதனை. அந்த ஞான பிரகாசத்தின் இல்லத்தை தேடி செல்கிறார். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா என்று சொல்லுகிற அந்த பாடல் வரிகளை அங்கு எழுதி ஏற்றுகிறார். கிறிஸ்து கருமையானவர்களே, இந்த கர்த்தரின் பந்தியில் வருகின்ற போது நம்மை தாழ்த்துகின்றவர்களாய், பிரிவினைகளை களைந்தவர்களாய், ஏற்ற தாழ்வுகளை களைந்தவர்களாய், குறைகளை மறைக்காது ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்கின்றவர்களாய் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக அமைய பண்ணுவாராக. ஆமென்.